Hi friends, welcome to Sabita's Kitchen. இன்னைக்கு கிட்ஸ் ஃபேவரட் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளுங்க, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு எந்த சாஸுமே தேவையில்லை, சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் நான். கேரட், கேபேஜ், கேப்சிகம் அண்ட் காலிஃப்ளவர், கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியனு, கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு சுகர் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டரு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீரி. இது எல்லாமே வதங்கின பின்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியாக வதங்கினா போதும். உதிராக வடித்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அடுப்பிலே வச்சு கிளறிக்கலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி பரிமாறிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆறினாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்னோடய குழந்தைங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அமிச்சேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் எந்த சாஸுமே நம்ம சேர்க்கல, அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஈஸியாக அதை கொடுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.